கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸுகளை கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட்டில் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அது போக நம்ம லாங் டேர்முக்கு என்னென்ன ஸ்டாக்ஸுகளை இப்போ நம்ம அக்கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ இடையில ஒரு மண்டே நேற்று போட முடியல. ஓகே, இனிமேல் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாக் இருக்குள்ள போகலாம். இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம். இந்த 24,517 எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நிஃப்டி வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஒன்று கீழே போகலாம், இல்லை கன்சல்டேஷனில் இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று மண்டே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவில் போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த 23,900 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடச்சா மட்டும்தான் அகைன் மறுபடியும் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அப்போ நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாக்குகளுக்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஒரு 0.6% அப்சைடில் போயிருக்கு. ஸோ போனாலும் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ப்ராப்பராக சப்போர்ட்டும் எடுக்கலை. ஒருவேளை நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிச்சுன்னா அகைன் மேலே போகும். ஸோ மேலேன்னா இந்த ஜோன் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 52,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இன்சைடர் கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டியூஸ்டே வந்து ஒன்று கீழேயும் வரலாம், இல்லை அகைன் மேலேயும் போகலாம். ஸோ என்ன கேட்டால் இது கீழே தான் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இதுக்குள்ளேயே உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த 50,473 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்று மேலே போகணுன்னா இந்த ஜோனை, இந்த 52,500 இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டவுன் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 50,473 கீழே உடச்சிச்சு அப்படின்னாலும் இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 49,725 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்குகளை பார்த்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு 2 ஸ்டாக்ஸ், அது போக மறுபடியும் எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டாக்குகளையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் செந்தில் முருகன் ஃப்ரைடே கேட்டிருந்தார். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஐடிஐ பற்றி போடுங்க அப்படின்னு. ஸோ நம்மளால் மண்டே வந்து வீடியோ போட முடியாதனால ஸோ என்னால் இதை கொண்டு வர முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் அவருக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேட் இது கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் 225 இப்போ 325 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது என்ன கேட்டால் பையிங் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ கிடையாது. ஸோ என்ன கேட்டிருந்தா கரெக்டாக இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த 266 என்ட்ரி கொடுத்துருந்தா டார்கெட் வந்து நம்ம 365 வச்சுருக்கலாம். ஸோ இப்போ போய் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ போய் பை பண்ண ஃப்ரெஷ் பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 365க்கு மேலே ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதான் இப்போதைக்கு சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தர் எஸ்ஆர்எஃப் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த எஸ்ஆர்எஃப்பை அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக கேட்டிருக்காங்களா இல்லை லாங் டேர்முக்காக கேட்டிருக்காங்களா அப்படின்றது மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை நம்ம வந்து ரெண்டுக்குமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எஸ்ஆர்எஃப் வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட்டில், ஏன்னா ஒரு கன்சல்டேஷன்ஸோட கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக இந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 2,180 வரும்போது
ஒரு கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ உடனே பை பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்ன கேட்டால் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கும்போது நம்ம நிறைய ஒரு எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸு அப்படின்றதுனால நீங்கள் நிறையா அக்குமுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போவும் ஃப்ரெஷ் பையிங் என்னை பொறுத்தளவு இந்த 178 2180 அப்படின்ற இடத்துல வரும்போது நம்ம பை பண்ணலாம். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனில் நிறையா எவ்வளோ முடியுமோ அவ்வளவு உங்களால் அக்குமுலேட் பண்ண முடியுமோ அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்விங்குக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை ஒன்று இந்த 2388க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் இந்த டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த 2180 இல்லை 86 வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட ஆல் டைம் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். எஸ்எல்லை வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். எஸ்எல்லை வந்து 2138 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் ஏற்கனவே கரெக்டாக இந்த ப்ரைஸில் கொடுத்துருந்தேன். இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது 1217 இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது இதோட டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் இதே இந்த சப்போர்ட்டில் வந்து அகைன் மறுபடியும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைம். ஸோ எடுத்துகிட்டு கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1332 டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஸோ எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழேயே வச்சிடலாம். 1242 எஸ்எல்லை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது ஒரு மினிமம் ஒரு 2% இல்லை 3% கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு டார்கெட். ரொம்பலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்சிஎல் டெக்னாலஜி. ஸோ ஹெச்சிஎல் டெக்னாலஜி இந்த ஐடி செக்டாரில் இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆன ஸ்டாக்ஸ் அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணது ஹெச்சிஎல் டெக் தான். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த 1886க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு சம் குவான்டிட்டியை நீங்கள் பை பண்ணலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே இன்றைக்கே கூட நீங்கள் பிரேக் அவுட்டும் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு 3:15 இல்லை 3 o'clock நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்தால் கூடவே போதும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்துக்கிடலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாங்கினாலும் உடச்சதுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நம்ம அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட்டை தொடுறதுக்காக, அதாவது இந்த சப்போர்ட்டுக்காக கீழே கூட வரலாம். அதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறோம். ஒருவேளை இதை டியூஸ்டே உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான் 2000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் எஸ்எல் வந்து நீங்கள் இந்த 1812 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற
லாஸ்ட் ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு நல்ல ஃபால், கிட்டத்தட்ட 1688 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 1011 ரூபா, 1066 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது இந்த ப்ரைஸில் நீங்கள் மறுபடியும் சில குவான்டிட்டியை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸ் வந்து வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போவே வாங்கலாம். ஸோ என்ன கேட்டால் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. கரெக்டான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 1011, ஒரு 50 ரூபா மேலே இருக்குது. இல்லைனா 1011 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 1011 வரும்போது நீங்கள் ஃப்ரெஷ் பையிங் அப்படின்றதையும் நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா அதோட ஆல் டைம் ஹை. இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஹை வந்து 2000 ரூபா. ஸோ இதோட ரிசல்ட் ரியாக்ஷனாக என்னென்னு தெரியல, ஒரு நல்ல டவுன்ஃபால் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இது இறங்காது அப்படின்றதான் என்னோட ஒரு கணிப்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 796 தான் அடுத்து இதோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படின்றப்போ ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.